கிருஷ்ணகிரியில் பெற்ற தாய் என்னை ஏமாற்றி வாங்கிய நிலத்தை மீட்டு தரக்கோரி மூதாட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஹஜாகிதா பேகம். 74 வயதான இவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் கிருஷ்ணகிரி அருகே பைனப்பள்ளி கிராமத்தில் 80 சென்ட் நிலத்தை எனது கணவர் அப்சர் பாஷா கடந்த 1986ஆம் ஆண்டு வாங்கி எனது பெயரில் பத்திரப்பதிவு செய்து வைத்தார். எனது கணவர் இறந்த நிலையில் எனது 5 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் பராமரிப்பில் உள்ளேன். இதனிடையே 2004ஆம் ஆண்டு எனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் என்னுடைய 3வது மகன் ஜாவித் பாஷா என்பவரிடம் எனது பெயரில் இருந்த நிலத்தை அவருக்கு தானப்பத்திரம் செய்து கொடுத்து மற்ற வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கும்படி தெரிவித்தேன். ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்பதை பயன்படுத்தி கொண்டு என்னை ஏமாற்றி ஜாவித் பாஷா அவரது பெயரில் கிரய ஆவணம் செய்து கொண்டார். இதனால் எனக்கு இதர வாரிசுதாரர்களுக்கு முறைப்படி பாகம் பிரித்து தரவில்லை. தற்பொழுது பாகம் பிரித்து தர கேட்டால் முடியாது என மறுத்து அந்த நிலத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருகிறார். எனவே அதனை தடுத்து என்னை ஏமாற்றி பெற்ற நிலத்தையும் ஆவணத்தை ரத்து செய்து மீண்டும் என்னிடம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய விசாரணை எடுப்பதாக தெரிவித்தனர். ஜாகிதா பேகம். எனக்கு 5 ஆம்பளை பசங்க 3 பொட்டை பிள்ளைங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னுடைய பையன் ஜாவித் பாஷா கிட்ட என்னுடைய நிலத்தை தானம் செய்து கொண்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு. ஆனால் அவன் ஏமாற்றிட்டு யாருக்குமே கொடுக்கல. இப்போ அவன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருக்கிற நிலத்தை எங்கள் பசங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே வரல. அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த நிலத்தை எங்கள் பசங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, என்ன நடந்துச்சுமா? என்ன நடந்துச்சு? எப்போ எழுதி வாங்கினாரு? நீ என்னவா கொடுத்தீங்க நீங்கள் அவருக்கு? அது 2004 கொடுத்தேன் சார். அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்ககிட்ட கொடுத்தேன். தானம் செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றேம்மா நான் அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் படித்து பார்க்கல. கடைசியில் அவன் தானம் செய்கிறேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கினான். இத்தனை நாளாக கேட்டு எதுவுமே பிரித்து கொடுக்கல யாருக்குமே. இப்போ என்னன்னா அவன் நிலத்தை விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். எங்கள் பசங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அதனால் அவன் விற்கிறத தடை செஞ்சு எல்லாருக்கும் நிலத்தை பிரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பசங்களுக்கு எல்லாருக்கும். எனது தம்பி எங்கள் அம்மாவிடமிருந்து கையெழுத்து வாங்கி அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவரை ஏமாற்றி அவர் எல்லாத்துக்கும் தானம் பண்ணுறான், பிரித்து தரான், எல்லாத்துக்கும் இது பண்ணி தரான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவன் ரிஜிஸ்டர் பண்ணி எங்களை யாரும் தெரியாமல் அவன் விற்கிறதுக்கே முயற்சி பண்ணுறான். இப்போ கூட பிறந்த யாருக்குமே எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் சொந்த வீடு எதுவுமே இல்லை. அவன் எனக்கே எல்லாம் பூரா இது பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு இப்போ இது ஆளுங்களை ரெடி பண்ணி அவன் முன்சிப்பு திருப்ப இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். கூட பிறந்தவங்க 5 பேர், தங்கச்சிங்க 3 பேர் சார். 8 பேர். எங்கள் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை அவன். அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவன் மேலே ரொம்ப அன்பு அதிகம். அவனுக்காக நம்பி வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. தானம் பண்ணிக்கோப்பா, நீ பார்த்துக்குப்பா, எல்லாருக்கும் பார்த்துக்குவ, நீ அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கெல்லாம் நீ செய்வ. அவன் அந்த டைமில் அப்படி நடந்தான் சார். அவன் எல்லாருக்கும் நான் செய்கிறேன், எல்லாருக்கும் நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சான். அவன் அந்த டைமில் அம்மா கிட்ட நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறமா இடம் வாங்கின பின்னாடி இதாக விட ரேட்டு மாற அவன் மனசு மாறிச்சு. அவனுக்கு எல்லாருக்கும் வேறவங்களுக்கு என்ன பண்ணுறான்னா பிரித்து தரான் சொல்லி இப்போ ஏதோ ஒன்று பின்ன பண்ணி இத்தனை வருஷமாக இன்னைக்கு தரான் நாளைக்கு தரான் சொல்லி இழுத்து அடிச்சுட்டே இருந்தான். சரி அண்ணன் தானே எங்கே போயிட போகிறான் சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறமா நம்மளுக்கே தெரியாமல் அவன் இடத்த கிளீன் பண்ணி உடனே இந்த மாதிரி நம்ம இல்லாத போது அவன் இந்த மாதிரி இடத்த கிளீன் பண்ணி வேற ஆளுக்கு விற்கிறான்னு கேள்விப்பட்டு இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, மனு கொடுக்குறது வந்துருக்கிறோம் சார்.